அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மதுல்லாஹி வ பரகாத்துஹு. நண்பர்களே, இன்று நாம பேசப் போகும் விஷயம் மிகவும் முக்கியமானது. துஆவின் சக்தி. வாழ்க்கையில் சிரமங்கள், பிரச்சனைகள் எப்போது வரும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு ஒரு வலிமையான ஆயுதம் உள்ளது. அது முதலாவது துஆவின் முக்கியத்துவம். துஆ என்பது நேரடி தொடர்பு அல்லாஹ்வுடன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார், துஆவுதான் வழிபாட்டின் மையம். அதாவது எந்த தொழுகையும் எந்த நன்மையும் துஆ இல்லாமல் முழுமையாகாது. நண்பர்களே, சிரமங்கள் வந்தாலும் நம்பிக்கையுடன் துஆ செய்வது மன அமைதியையும் நம்பிக்கையையும் தரும். இரண்டாவது, துஆ எப்போது செய்ய வேண்டும்? சில நேரங்கள் துஆ செய்வது சிறந்தது. அதிகாலை பஜர் பிறகு, மழை பெய்யும் போது, இரவில் தஹஜ்ஜுத் தொழுகையின் போது, சஜ்தாவில் இருக்கும்போது, இந்த நேரங்களில் துஆ செய்வது மிகவும் பலம் தரும். மூன்றாவது, துஆ எப்படி செய்ய வேண்டும்? முதல் படி, அல்லாஹ்வை புகழுங்கள். இரண்டாம் படி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து அனுப்புங்கள். மூன்றாம் படி, மனதில் இருக்கும் தேவையை அழகாக சொல்லுங்கள். நான்காம் படி, முடிவில் மீண்டும் ஸலவாத்து சொல்லுங்கள். நான்காவது துஆவின் பலன்கள். மன அமைதி கிடைக்கும், நம்பிக்கை வலுப்படும், சிரமங்கள் அகலும், மறுமை நாளில் வெகுமதி கிடைக்கும். நண்பர்களே, அல்லாஹ்விடம் கேட்டால் ஒருபோதும் காலியாக திரும்ப மாட்டோம். நண்பர்களே, துஆ என்பது நம்பிக்கை, வாழ்க்கை மாற்றும் சக்தி, மன அமைதி தரும் வழி. ஒவ்வொரு நாளும் மனமாறி நம்பிக்கையுடன் துஆ செய்யும் பழக்கத்தை வளர்ப்போம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மதுல்லாஹி வ பரகாத்துஹு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஏஐ இஸ்லாமிக் கிரியேஷன் சேனலுக்கு லைக் பண்ணுங்க. இஸ்லாமிய அறிவிற்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.